ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நான் எஸ்கியூஎல் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எஸ்கியூஎல் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்கலாம், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எஸ்கியூஎல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷன் டு எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ எஸ்கியூஎல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். முதல்ல எஸ்கியூஎல் அப்படின்னா என்னென்னா அதோட ஸ்டாண்டர்ட் என்னென்னா ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து டேட்டா பேஸை வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்காகவும் அதோட டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எஸ்கியூஎல்லும் டிபிஎம்எஸும் வந்து சில பேர் அதாவது சேம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. இப்போ நம்ம அதுக்கு ஒரு டயக்ராம் மட்டும் நம்ம பார்க்கலாம். இது வந்து சாரி இது வந்து நான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இது வந்து டேட்டா பேஸ். ஸோ வந்து டேட்டா பேஸ் கீழே டிபிஎம்எஸ் இருக்கும். ஸோ அது கீழே எஸ்கியூஎல் இருக்கும். ஸோ வந்து இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ்கியூஎல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண சொன்னோம்? இதோட லாங்குவேஜ் வச்சு நம்ம வந்து டேட்டா பேஸை மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் வந்து எஸ்கியூஎல் போய் டேரெக்டாக வந்து டேட்டா பேஸை மேனிபுலேட் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். அதுதான் டிபிஎம்எஸ் சொல்லுவோம். ஸோ டிபிஎம்எஸ்னால் ஒன்றும் இல்லை, எஸ்கியூஎல் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடி. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம வந்து ரன் பண்ணும்போது நம்ம அதை என்ன ஐடி யூஸ் பண்ணுவோம்? விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் ஆகுது, நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. அதே தான் இங்கேயும். ஸோ எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டிபிஎம்எஸ் வந்து ஒரு வகையான ஐடி. இந்த ஐடியை என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ எஸ்கியூஎல்ல வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறோம். டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். இந்த டிபிஎம்எஸ் என்ன பண்ணும்? போய் டேட்டா பேஸில் போய் ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பிளாங்காக ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன டேபிள் க்ரியேட் பண்ணுறோமோ டேட்டா பேஸை போய் பிளாங்காக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி இந்த டேபிளுக்குள்ளே நான் வந்து 1 அதுக்கப்புறம் வந்து தியா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த எஸ்கியூஎல் வந்து கரெக்டாக நான் எஸ்கியூஎல் எங்கே ரன் பண்ணுறேன்? டிபிஎம்எஸில் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த டிபிஎம்எஸ் என்ன ஆகும்? போய் டேட்டா பேஸில் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இங்கே எனக்கு ஒரு டேபிள் வந்து எனக்கு ஒரு ரோ வந்து உருவாகும். ஸோ வந்து இங்கே ரோவில் என்னென்னா இங்கே வந்து எனக்கு 1ன்னு சொல்லி எனக்கு கொடுக்கும். இங்கே வந்து எனக்கு நேம் தியா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து இந்த எஸ்கியூஎல் டிபிஎம்எஸ் கூட கனெக்ட் ஆகுது, டிபிஎம்எஸ் வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகுது. இதுதான் வந்து எஸ்கியூஎல் லாஜிக். ஸோ எஸ்கியூஎல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அந்த டேபிளை டெலிட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அந்த டேபிளோட நேமை நம்ம மறுபடியும் வந்து ரீசேஞ்சும் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் மட்டும்தானே இல்லை, அந்த நம்ம டேபிளுக்குள்ளே வேல்யூஸையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவை வந்து யூனிக்காக, அதாவது வந்து சேமாக இருக்காமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த பழைய வேல்யூ நான் புதுசாகவும் நான் மாற்றலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னால் எஸ்கியூஎல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ட்விட்டரில் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் எஸ்கியூஎல்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்கியூஎல் பற்றி இன்னும் டெப்த்தாக போய்க்கலாம். தேங்க்யூ.